Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். அதாவது சோமாஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். பட் கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்னா நியர்லி 120 கிராம்ஸ் கிட்ட மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அவுட்டர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வேண்டாம். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மிக்சியில் அடித்து வச்ச பொட்டுக்கடலை, வறுத்த எள், 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. துருவின வெல்லம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி எடுத்துக்கோங்க. அதை கையில் வச்சு நல்லா ரவுண்டாக பாலாக உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு பாலையும் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாலாக எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல அதை மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக திரட்டிக்கோங்க. கரெக்ட் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு ஏதாவது ஒரு மூடி வச்சு இப்படி கரெக்ட் ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளாடி நம்ம நம்மளோட ஃபில்லிங்கை வச்சிடலாம். 1 ஸ்பூன் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மிடில் நல்லா வச்சுட்டு சுற்றி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு நல்லா க்ளோஸ் ஆகும். ஸோ தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஹாஃபாக அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சைடு டிசைன் பண்ணுறதுக்கு இப்படி குட்டி குட்டியாக சைட்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அது இப்படி ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் கூட யூஸ் பண்ணி இப்படி சைட்ஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சோமாஸை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.